அனைத்து தமிழர்களுக்கும் தமிழாவின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சரா பொறுப்பேற்றிருக்காங்க. அவருக்கு வாழ்த்துக்கள். நம்மளைப் போல நிறைய தொண்டர்கள், அப்புறம் கட்சித் தலைவர்கள் இதேபோல் நிறைய பேர் வாழ்த்துக்கள் தெரிவித்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். ஆனால் எதிர்க்கட்சிகள் மற்றும் எதிரி கட்சிகள் அவங்களெல்லாம் சேர்ந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இவருக்கு என்ன தகுதி இருக்குது, அவருக்கு எப்படி துணை முதலமைச்சர் பொறுப்புகள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்ப்புகளும் தெரிவித்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். ஆனால் இதில் எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு அவசியமில்லை. காரணம், இது அவங்க கட்சி சார்ந்த ஒரு ஆளை அவங்க கட்சிக்குள்ளே துணை முதலமைச்சராக எடுக்கிறாங்க. அதற்கு அவங்க கட்சியில் உள்ள சீனியர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கலை. இல்லை, எனக்கு தான் துணை முதலமைச்சர் தரணும் அப்படின்னு சொல்லி போர்க்கொடி தூக்கலை. அவங்க கட்சிக்குள்ளே சுமூகமாக முடிவு பண்ணி ஒரு மனதாக தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுவும் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதமாட்டும் இந்த பேச்சுகள் அடிபட்டு தான் இருக்கு. கீழில் இருந்து தொண்டர்கள் தீர்மானங்கள் நிறைவேற்றி கட்சி தலைமைக்கு அனுப்பி, அப்புறம் கட்சி தலைமை ஏற்கனவே முடிவெடுத்தது தான், இருந்தாலும் தொண்டர்களுக்கு இணங்க அப்படின்னு சொல்லி கட்சி தலைமை முடிவெடுத்து முதலமைச்சர் பரிந்துரை செய்து இன்றைக்கி துணை முதலமைச்சர் ஆகியாச்சு. மற்றபடி எல்லா கட்சிகளும் வாரிசு அரசியல் பண்ணுறாங்க அப்படிங்கிறீங்க. இதே கேள்வியை திருப்பி உங்கள்கிட்ட கேட்டால், நீங்கள் வாரிசு அரசியல் பண்ணலையா? நீங்கள் எம்பியாக இருக்கீங்க, உங்கள் பையனோ பொண்ணோ எம்எல்ஏ இருக்கிறாங்க. நீங்கள் மந்திரியாக இருக்கீங்க, உங்கள் வாரிசுகள் எம்பியாக இருக்கிறாங்க. அதே போல் தான் எல்லா கட்சிகளும் இருக்கிறது தானே. அப்புறம் என்ன புதுசாக திமுகவுக்கு என்ன? திமுகவில் தலைமை கழகத்திலேருந்தே இருக்குது. அவங்க தாத்தா தலைவராக இருந்தார், முதலமைச்சராக இருந்தார். அதுக்கப்புறம் அவங்க அப்பா தலைவராக இருக்கிறாரு, முதலமைச்சராக இருக்கிறாரு. என்ன அடுத்த நாளைக்கு உதயநிதி ஸ்டாலின் தலைவராகுவார், முதலமைச்சராகுவார். இது அவங்களோட கட்சி பிரச்சனை. அவங்க கட்சிக்குள்ளே பார்த்துக்கிட்டோம். அவங்க கட்சிக்குள்ளே சலசலப்பு இல்லை, அவங்க கட்சி ஒற்றுமையோடு தானே இதை எடுத்திருக்காங்க. அதனால் நீங்கள் இதை பற்றிலாம் ரொம்ப யோசிக்காதீங்க. எல்லா கட்சிகள்லையுமே வாரிசு அரசியல் இருக்க தான் செய்யுது. அதனால் அதெல்லாம் விட்டுக்கிட்டு மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை பற்றி சிந்திங்க. அடுத்த எலெக்ஷனில் எப்படி ஜெயிக்கணும் அதை பற்றி சிந்திங்க. மக்கள் பணிகளில் கவனத்தை செலுத்துங்க. மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யுங்க. அந்த மக்களே உங்களை ஆட்சி கட்டளையில் அமர்த்துவார்கள். ஆனால் நீங்கள் அதை பற்றிலாம் யோசிக்க மாட்டீங்க. சாராய கடை ஒழிக்க மாட்டீங்க, மண் அள்ளுறதை நிப்பாட்ட மாட்டீங்க, மலையை உடைக்கிறத நிப்பாட்ட மாட்டீங்க. எல்லா கட்சிகளும் சேர்ந்து எல்லா ஆட்சிகளும் அதை ஒழுங்காக செய்வீங்க. ஆனால் வாரிசு அரசியலில் தான் உலகமே அழிஞ்சு போயிடுச்சு. தமிழ்நாடு இல்லாமல் போயிடுச்சு. தமிழ்நாடு கீழே போயிடுச்சு. முதல்ல இயற்கை வளங்களை காப்பதற்கு இரு அரசுகளும் முயற்சி எடுக்கணும். அதுக்கப்புறம் இது போன்ற பிரச்சனைகளை தள்ளப்படுங்க. அது வரைக்கும் அவங்கவுங்க கட்சி பிரச்சனையை அவங்கவுங்க பார்த்துக்கிடட்டும். ஆக துணை முதலமைச்சரான உதயநிதிக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள், வணக்கம்.